அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. அவருடைய ஜெயம் உங்களோடு கூட எப்பொழுதும் நிலைத்திருப்பதாக. இன்றைக்கு கர்த்தர் கொடுத்த வாக்குத்தத்த வார்த்தை என்னவென்றால், ஏசாயா தீர்க்கதரிசன புத்தகம் 54ஆம் அதிகாரத்தில் 4ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை. பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை. தேவனுடைய பிள்ளைகளே, நானாதே நீ லட்சை அடைவதில்லை. உன் வாலிபத்தின் வெட்கத்தை நீ மறந்து உன் விதையுறுப்பின் நிந்தையை நீ நினையாதிருப்பாய். பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை, லட்சை அடைவதில்லை. நீ மறந்து போவாய், நினையாதிருப்பாய் நிந்தனைகளை. ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நிந்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவர்களே, தலை குனிந்து நிற்கிறவர்களே, வாழ்க்கையில பலவிதமான தோல்விகளை சந்தித்துக் கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தரோடு கூட பேசுகிறார். பயப்படாதே, இனி நீ வெட்கப்பட்டு போவதில்லை, உங்கள் முகம் செத்து போவதில்லை. சர்வ வல்லமையுள்ள தேவன் ராஜாதி ராஜா நம்முடைய நிந்தனைகள் அவமானங்கள் எல்லாம் அவர் கல்வாரி சிலுவையிலே சுமந்துட்டாரே. இனி உங்கள் வெட்கம் வெற்றியாய் மாறும், உங்கள் அவமானம் ஆசீர்வாதமாய் மாறும், உங்கள் நிந்தை நித்திய மகிழ்ச்சியாய் மாறும். கர்த்தர் செய்ய போகிறார். ஆமென். எவ்வளவு நாள் செல்லும் ஆண்டவரே என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபத்தோடு உத்தமத்தோடு காத்து கொண்டிருக்கிறவர்களே, என் தேவன் உன்னை விடுவிப்பார், என் ஆண்டவர் உன்னை ரட்சிப்பார். கர்த்தருடைய கரம் உங்களோடு கூட இருக்கும். ஆம், உங்களை வேதனைப்படுத்தின, அவமானப்படுத்தின, நிந்தித்தவர்களுக்கு முன்பாக உங்கள் தலையை கர்த்தர் உயர்த்துவார். ஆம், தாவீது சொல்லுகிறார், சங்கீதம் 69 சொல்றாரு, தேவரீர் என் நிந்தையும் என் வெட்கத்தையும் என்னுடைய அவமானத்தையும் அறிந்திருக்கிறீர். என் சத்துருக்கள் எல்லாரும் உமக்கு முன்பாக இருக்கிறார்கள். நிந்தை என் இருதயத்தை பிளந்தது, நான் மிகவும் வேதனைப்படுகிறேன். எனக்காக பரிதவிக்கிறவன் உண்டோ என்று காத்திருந்தேன், ஒருவனும் இல்லை. தேற்றுகிறவளும் காத்திருந்தேன், ஒருவனும் காணேன். எவ்வளவோ காத்திருக்கிறார், ஆனா அவரை தேற்றுகிறதற்கு, அவரை ஆற்றுகிறதற்கு, தாவீதுக்கு உதவி செய்கிறதற்கு யாரும் இல்லை. அவருடைய ஆகாரத்தில் கசப்பு கலந்து கொடுத்தார்களாம். ஆமென். அதே தாவீது சொல்லுகிறார், நானோ சிறுமையும் துயரமுள்ளவனானேன். தேவனே, உம்முடைய இரட்சிப்பு எனக்கு உயர்ந்த அடைக்கலமாவதாக. அல்லேலூயா. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய ஊழியக்காரர், தேவனுடைய பிள்ளைகள், நீங்கள் யாரா இருந்தாலும் சரி, உங்கள் நிந்தை, உங்கள் அவமானத்தில் உங்களை ரட்சிப்பார். தேவன் உங்களை மகிமைப்படுத்துவார், உங்களை கனப்படுத்துவார், உங்களை உயர்த்துவார். கவலைப்படாதீர்கள். தாவீதுடைய வெட்கத்தை எல்லாம் மாற்றினாரே, உங்கள் வெட்கம் மாறி போகும். ஐயோ, கடன் பிரச்சனையால் நான் அவமானப்படுகிறேனே, உன் கடன் மாறும். திருமணம் ஆகவில்லையே, வயதாய்க்கொண்டே இருக்கிறது என்று சொல்லி புலம்பிக் கொண்டிருக்கிறேன். அன்பு சகோதரியே, கர்த்தர் உனக்கு நல்ல ஒரு வாழ்க்கையை கர்த்தர் கொடுப்பார். ஆமென். வேலை இல்லாமல் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறேனே, எத்தனை வேலை தேடுகிறேன், எனக்கு வேலை இல்லையே, எல்லாரும் என்னை ஏசுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் புலம்பிக் கொண்டிருக்கலாம். நல்ல ஒரு உயர்ந்த ஸ்தானத்தை கர்த்தர் உனக்கு கொடுப்பார். கவலைப்படாதிருங்கள். உங்கள் பிசினஸ்ல ஒரு மாற்றம் உண்டாகும், உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மாற்றம் உண்டாகும். நீங்கள் எதிர்பார்த்த நன்மைகள் எல்லாம் கர்த்தர் கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். ஏனென்றால் வேதம் அப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 61:7 சொல்லப்பட்டிருக்கிறது, உங்கள் வெட்கத்துக்கு பதிலாக இரட்டத்தனியாய் பலன் வரும். அல்லேலூயா. யோபுடைய வெட்கத்துக்கு பதிலாய், நிந்தனைக்கு பதிலாய் இரட்டிப்பான ஆசீர்வாதம் வந்ததே, உங்களுக்கு அப்படி வரும். இஸ்ரவேல் ஜனங்கள் அவமான நிந்தை அனுபவித்தார்களே பாபிலோன் தேசத்திலே, அவருக்கு கர்த்தர் இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தாரு. உங்களுக்கு அப்படி இரட்டிப்பான நன்மை கர்த்தர் கொடுப்பார். கர்த்தர் நிச்சயம் செய்வார். கவலைப்பட வேண்டாம் என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே. அடுத்து வேதம் சொல்லப்படுகிறது, ஏசாயா 50:45-17, இஸ்ரவேலோ கர்த்தராலே நித்திய ரட்சிப்பினால் ரட்சிக்கப்படுவார். நீங்கள் என்றென்றைக்கும் உள்ள சதாகாலங்களும் வெட்கப்படாமலும் கலங்காமலும் இருப்பீர்கள். ஆமென். நித்திய ரட்சிப்பு. ஆமென். இயேசு என்றாலே ரட்சிக்கிறவர் உங்களை நித்திய ரட்சிப்பினால் ரட்சிப்பார். ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, 38 வருஷமாய் வியாதிஸ்தன், அவனை தேவன் ரட்சித்தாரே. பாவியான ஸ்திரீ அவரை பாதத்தை
தொட்டு முத்தமிட்டவளை கர்த்தர் ரட்சித்தாரே. எத்தனை பாவங்களிலிருந்து, வியாதியிலிருந்து, துன்பங்களிலிருந்து, கஷ்டங்களிலிருந்து இயேசு ரட்சித்தாரே. இன்றைக்கு ரட்சிப்பு உனக்கு வரும். சகே வீட்டுக்கு ரட்சிப்பு வந்தது போல உங்கள் வீட்டுக்கு ரட்சிப்பு வரும். ஆமென், ஹல்லேலூயா. என்றென்றைக்கு சதா காலங்களிலும் வெட்கப்படாமல் இருப்பீர்கள். இனி வெட்கம் உங்களை தொட முடியாது. ஏனென்றால் இரட்சகர் உங்களோடு இருக்கிறார். நித்திய ஜீவனை கொடுத்தவர் உங்களோடு இருக்கிறார். நித்திய ரட்சிப்பு உங்களுக்கு உண்டாகும். ஹல்லேலூயா. மூன்றாவது சொல்லப்பட்டிருக்கிறது யோவேல் 2:26-27. எல்லாவற்றையும் இழந்து தவித்துக் கொண்டிருக்கிற ஜனங்கள், எல்லாவற்றையும் இழந்து அவர்கள் சிறையாக்கப்பட்டு நடு ரோட்டுக்கு வந்துட்டாங்க. இஸ்ரவேல் ஜனங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. வீடு, வாசல், பிள்ளைகள், மனைவி, புருஷர் எல்லாம் இழந்து தவிக்கிறாங்க. இப்போ அவங்க பாபிலோன் தேசத்தில் இருக்கிறாங்க. அங்கிருந்து கர்த்தர் திரும்பி ஆண்டவர் அவர்களை கொண்டு வர போறார். அதற்கு அவர் சொல்றாரு, நீங்கள் சம்பூர்ணமாய் சாப்பிட்டு திருப்தி அடைந்து உங்களை அதிசயமா நடத்தி வந்த உங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை துதிப்பீர்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகலாம். ஆமென், அல்லேலூயா. அது மாத்திரம் அல்ல, பாருங்க அவர் செய்ய போத பாருங்க. இப்படி செய்யறதுனால உங்களுக்கு சம்பூர்ணமா உங்களை ஆசீர்வதித்து, சம்பூர்ணமா உங்களுக்கு ஆகாரம் கொடுத்து, உங்களை திருப்திப்படுத்தி, உங்களை அதிசயமா நடத்த போறதுனால, உங்க வெட்கத்தெல்லாம் அவர் மாற்ற போறதுனால நீங்க அறிஞ்சு கொள்வீங்களா? எப்படி தெரியுமா? இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், நான் இஸ்ரவேலின் நடுவில் இருக்கிறவர் என்றும், உங்கள் தேவனாகிய கர்த்தர் வேறொருவர் இல்லை என்றும் அறிந்து கொள்வீர்கள். என் ஜனங்கள் ஒரு பொழுதும் வெட்கப்பட்டு போகுது. கர்த்தர் அறிந்து கொள்வீங்க. அப்படி ஒரு அதிசயம் நடக்க போகுது. அப்படி ஒரு அற்புதம் நடக்க போகுதுங்க. உங்க வாழ்க்கையில கர்த்தர் செய்வார். இங்க இஸ்ரவேல் ஜனங்க எல்லாத்தையும் இழந்துட்டாங்க. இழந்தவர்களுக்கு ஆண்டவர் மறுபடியும் திருப்பி கொடுத்தாரு பாருங்க ஆசீர்வாதத்தை. பட்சித்த வருஷங்களின் விளைவை கொடுத்தார். 2 விதமான பிளஸிங்கை கொடுத்தார். ஒன்று அவர்களுக்கு சம்பூர்ணமான ஆசீர்வாதத்தை கொடுத்தார். 2 ஆவிக்குரிய உன்னதங்களில் இருக்கிற அபிஷேகத்தை, வல்லமை, பரிசுத்த ஆவியானவரை கொடுத்தார். உங்கள் வாழ்க்கையிலும் அப்படி கொடுப்பார். நீங்க இழந்த எல்லாவற்றையும் திருப்பிக் கொள்வீர்கள். அப்படிப்பட்ட தெய்வீக ஆசீர்வாதம் கர்த்தர் உங்கள் மேல் கட்டளையிடுவாராக. என் அன்பு தேவனுடைய பிள்ளைகள், ஆகையால் கர்த்தர் உங்களுக்கு துணையா இருப்பார். அவர் உங்களோடு இருப்பார். ஒன்றை மாத்திரம் தெரிந்து கொள்ளுங்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, வெட்கம், அவமான, நிந்தனை எவ்வளவு வந்தாலும் தாவீதை போல தேவனை நோக்கி கூப்பிடுங்க. ஆண்டவரை நோக்கி மன்றாடுங்க. எப்பொழுதும் வேதத்தை மறந்துடாதீங்க. ஆமென். தாவீது சொல்றார், இந்த வேதம் எனக்கு மனமகிழ்ச்சி என்று சொல்றார். வேதத்தை நீங்க படிக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா அது உங்களுக்கு மனமகிழ்ச்சி. ஆமென். அதில் தாங்க இருக்கு உங்களுக்கு விடுதலையை, ரட்சிப்போம், பரிசுத்த ஆவியானவருடைய விடுதலையும் சத்திய வேதத்தில் இருக்கு. ஜெபிங்க, வேதத்தை படிங்க, பரிசுத்த ஆவியினால் நிரம்பிருங்க. கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் வாழுங்க. கர்த்தரை நம்பிருங்க. கர்த்தர் உங்களை, உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பார். பரலோக பிதாவே, அன்பின் தகப்பனே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் விடுதலை, சமாதானத்தை, ரட்சிப்பை கொடுங்க. ஆசீர்வதிங்க. நித்திய மகிழ்ச்சி உண்டாகட்டும். வியாதிலிருந்து சுகம் உண்டாகட்டும். அற்புதங்கள் நடக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.